என்னோட சரித்திரத்திலேயே ஒருத்தனை தேடி கண்டுபிடிக்காம இருந்ததே இல்ல. அது இன்னைக்கு தான் நடந்திருக்கு. அப்படி இல்ல, என்னோட கெட்ட நேரம் உங்களையும் சேர்த்து பாடா படுத்துது. அதான் அந்த பழனி கிடைக்க மாட்டேங்கிறான். என்னம்மா இப்படிலாம் சொல்ற? உனக்கா கெட்ட நேரம்? நீ மட்டும் இல்லனா நான் பொழைச்சே இருக்க மாட்டேம்மா. உனக்கு போய் கெட்ட நேரம்லாம் சொல்லாதம்மா. என்னை காப்பாத்தின தேவதம்மா நீ. எனக்கு இருக்கிற நம்பிக்கையில உனக்கு கொஞ்சமாவது இருக்க வேணாமாம்மா. எப்படியாவது அந்த பள்ளியை கண்டுபிடிக்கிறமா. சரி வாங்கண்ணே போலாம். தங்கச்சி என்னம்மா யோசிக்கிற? ஹோட்டல் லோக்கலா இருக்கலாம் நினைச்சிடாதம்மா. இங்க 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு வேற லெவல்ல இருக்குமா ஃபுட்டு. பரமனும் வண்டி கடைக்கு என்ன கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சிருக்காருன்னு. அங்க இருக்கிற டேஸ்ட் எனக்கு தெரியும். நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க எதுக்காக இப்படி ஒரு வேலை பாக்குறீங்க? சொல்லுங்கண்ணே. நான் பசி நின்னப்ப எவனும் பாவம் பார்க்கல. எல்லாரும் என்னை அடிச்சாங்க, உதைச்சாங்க, என்னை உதாசனப்படுத்தினாங்க. அதனால இந்த உலகம் எனக்கு என்ன கொடுத்துச்சோ அதைத்தான் நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன். அதனால தான் மற்றவங்களோட வலியும் வேதனையும் எனக்கு தெரியறதில்ல. நான் சாப்பிட்டா போதும்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். பரமனும் இதையே தான் சொல்லுவான். ஆனா அவன் நான் சொல்லி சொல்லி அவனை மாத்திக்கிட்டு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கானே. அந்த சூழ்நிலையில தான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. பரம ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்ச 100 ரூபாயில எவ்வளவு நிம்மதியும் ஆனந்தமும் இருக்குன்னு சந்தோஷப்பட்டான். கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி அவன் வாங்கி கொடுக்கிற அந்த கறி தோசையில இருக்கிற சந்தோஷம் எனக்கு வேற எங்கேயுமே கிடைக்கல. நீங்களும் அந்த சந்தோஷத்தை உணரணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ குமார, சிஸ்டர் நம்மள திருத்துவாங்க போல இருக்க. தங்கச்சி இந்தா தண்ணி குடிமா. யாரோ உங்களுக்கு பிடிச்சவங்க நினைக்கிறாங்க போல இருக்கு. அதான் இந்த விக்கல் இல்ல சிஸ்டர்? டேய் வேற யாரா நினைக்க போறா? நம்ம தங்கச்சி தான் எப்ப பார்த்தாலும் பரமனே நினைச்சிட்டு இருக்க. அந்த பரமன் தான் நினைச்சிருப்பான். இல்ல தங்கச்சி? யாரோ ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைக்கிறாங்க போல இருக்கு. அதான் விக்கல் நிக்க மாட்டேங்குது.